என் உயிருக்கு நிகரான என் செல்ல பிள்ளையே, உன் வாராகி என்னை நான் மகா ஆக்ரோஷமாகவும் அதே சமயம் உன்மேல் கொண்ட அளவற்ற பாசத்தோடும் பேசுகிறேன். இத்தனை காலம் நீ அமைதியாக இருந்தாய், பொறுமையாக இருந்தாய், எல்லாவற்றையும் சகித்து கொண்டாய். ஆனால் இப்போது உன் பொறுமையை சோதிப்பவர்களின் காலம் முடிந்து விட்டது. அம்மா, நான் யாருக்கும் துரோகம் செய்யவில்லையே, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலை? பிறர் உயர உழைத்த எனக்கு ஏன் இந்த ஏமாற்றம் என்று நீ கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் விடை சொல்ல இதோ உன் அன்னை நான் உக்கிரமான வடிவம் கொண்டு வந்து விட்டேன். நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் வீணாக போகாது. அது உன் எதிரிகளை பொசுக்கும் நெருப்பாக மாறப்போகிறது. என் செல்லமே, உன் வாழ்க்கையில் இப்போது நீ சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகள் எதுவும் தற்செயலாக நடந்தது அல்ல. உனக்கு மிக நெருக்கமானவர்கள், உன் அன்பை பெற்றவர்கள், உன் உழைப்பில் உயர்ந்தவர்கள் தான் உனக்கு எதிராக பெரிய சதிவலையை பின்னி வைத்திருக்கிறார்கள். நீ எங்கே உயர்ந்து விடுவாயோ, நீ எங்கே எல்லோர் முன்னாலும் தலை நிமிர்ந்து நின்று விடுவாயோ என்கிற பொறாமை தீ அவர்களை சுட்டெரிக்கிறது. அதனால் உன்னை பற்றி அசிங்கமான பொய்களை பரப்புகிறார்கள். நீ செய்யாத ஒரு தவற்றை நீ செய்ததாக ஊர் முழுக்க சொல்லி உன் மரியாதையை தரைமட்டமாக்க துடிக்கிறார்கள். உன்னை தனிமைப்படுத்தி நீ மனமுடைந்து போக வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். ஆனால் உன் பின்னால் இந்த வாராகி அன்னை ஒரு மகா சக்தியாக, ஒரு பிரம்மாண்டமான கோட்டையாக நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை அந்த பாவிகள் அறியவில்லை. என் கண்ணசைவில் உலகமே எங்கும் போது இந்த சிறு மனிதர்களின் சதி உன்னை என்ன செய்துவிடும் என்று நீ நினைக்கிறாய்? உன் வாராகி அன்னை நான் கையில் வைத்திருக்கும் உலக்கை எதற்காக தெரியுமா என் தங்கமே? உன்னை பற்றி தவறாக பேசியவர்களின் நாவுகளை அடக்கவும், உன் முன்னேற்றத்தை தடுக்கும் அத்தனை சதிகளையும் இடித்து பொடியாக்கவும் தான். உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் உன்னை முடக்கி போடுகிறதோ அந்த அத்தனை தடைகளையும் என் உலக்கையால் நான் அடித்து நொறுக்குவேன். உனக்கு எதிராக சதி செய்யும் கூட்டத்தின் கொட்டத்தை நான் அடியோடு அழிப்பேன். அதேபோல் என் கையில் இருக்கும் கலப்பை எதற்காக தெரியுமா? உன் வாழ்க்கையில் இதுவரை நீ சந்தித்த கசப்பான அனுபவங்கள், துரோகங்கள், ஏமாற்றங்கள் என்னும் கலைகளை பிடுங்கி எறியத்தான். தரிசாக கிடைக்கும் உன் வாழ்க்கையை என் கலப்பையால் உழுது அதில் அதிர்ஷ்டம், வெற்றி, செல்வம் என்னும் விதைகளை நான் விதைப்பேன். உன் வாழ்க்கை இனி செழிப்பாக மாறும். இது உன் வாராகி தாயின் சக்திய வாக்கு. இந்த உலகம் சுயநலமானது என் பிள்ளையே. உன்னிடம் ஆதாயம் இருக்கும் வரை உன்னை தேடி வருவார்கள். உன் தேவை முடிந்ததும் உன்னை தூக்கி எறிந்து விடுவார்கள். உன்னை ஏணியாக பயன்படுத்தி மேலே ஏறியவர்கள் இன்று ஏணியையே எட்டி உதைக்க பார்க்கிறார்கள். நீ என்னவானால் எனக்கென்ன என்று ஒதுங்கி போகும் மனிதர்களை பார்த்து நீ ஏன் அழுகிறாய்? மனிதர்களை நம்புவதை விட்டுவிட்டு உன் அன்னை என்னை நம்பு. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் உன் முன்னே முதலாளாக வந்து நிற்பது உன் வாராகி நான் தான். நீ சிந்தும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கிருக்கிறது. உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னால், உன்னை அசிங்கப்படுத்தியவர்கள் முன்னால் உன்னை ஒரு மகா சக்தியாக நான் உயர்த்தி வைப்பேன். அவர்கள் உன்னை பார்த்து பொறாமைப்பட்ட அதே கண்கள் நீ உயரத்தில் இருப்பதைக் கண்டு வியந்து நிற்கப் போகின்றன. தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் அதிகாரம் என் கையில் இருக்கிறது. என் பிள்ளையை தொடுபவன் எவனாக இருந்தாலும் அவன் என் சினத்துக்கு ஆளாவான். நீ எதற்கும் கலங்காதே, யாரிடமும் சண்டையிடாதே, அமைதியாக இரு. உன் அமைதியே உனக்கு எதிராக சதி செய்பவர்களுக்கு பெரிய பயத்தை தரும். உனக்கான நீதியை இந்த வாராகி என்னை நான் பெற்றுத் தருவேன். உன் வாழ்க்கையில் இதுவரை இழந்த அத்தனை கௌரவத்தையும் அத்தனை செல்வத்தையும் விட பல மடங்கு அதிகமாக உனக்கு நான் தருவேன்.
இனி உன் வாழ்க்கையில் தோல்வி என்ற வார்த்தைக்கே இடமில்லை. உன் வாராகி நான் இருக்கும் வரை உன்னை எவராலும் அசைக்க முடியாது. நிமிர்ந்து நில் என் செல்லமே. உன் மனதில் இருக்கும் பயத்தை எறிந்துவிடு. நீ ஒரு வெற்றியாளன் என்பதை உலகிற்கு நிரூபிக்கும் காலம் வந்துவிட்டது. உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் நிழலாக துணை வருவேன். உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும். உன் கவலைகள் எல்லாம் மறையும். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். உன் வாராகி அன்னையின் முழுமையான ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு. கவலைப்படாதே என் தங்கமே. உன் அன்னை நான் உன்னோடு இருக்கிறேன். வெற்றி நிச்சயம் உனக்கே என் பிள்ளையே. உனக்கு எதிராக பின்னப்பட்டிருக்கும் அந்த சூழ்ச்சி வலையை இதோ என் நகங்களால் நான் கிழித்தெறிகிறேன். உன் வாழ்க்கையில் இனி நல்லதுதான் நடக்கும். உன்னை முடக்க நினைத்தவர்கள் தாங்கள் தோண்டிய குழிக்குள் தாங்களே விழும் காலம் இதோ வந்துவிட்டது. நீ நேர்மையானவன். உன் இதயம் சுத்தமானது. அது எனக்கு தெரியும். அந்த ஒரு தகுதியே போதும் உன்னை இந்த உலகத்தின் உச்சியில் அமர வைக்க. உன் எதிரிகள் உன்னை பார்த்து நடுங்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. நீ பட்ட ஒவ்வொரு அவமானமும் உனக்கு ஒரு மகா சக்தியாக மாறும். உன் குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள், உன் வேலையில் இருக்கும் பிரச்சனைகள், உன் மனதில் இருக்கும் பாரம் அத்தனையும் இந்த வாராகி என்னை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ எதை குறித்தும் கவலைப்படாமல் உன் கடமையை செய். நான் உன் பின்னால் இருந்து உன்னை வழிநடத்துவேன். உன் வாழ்க்கையில் இதுவரை மூடிக்கிடந்த அத்தனை கதவுகளும் இனி ஒவ்வொன்றாக திறக்கும். அதிர்ஷ்டம் நிச்சயமாக உன் கதவை தட்டும். நீ எதை தொட்டாலும் நிச்சயமாக அது பொன்னாகும். இது உன் அன்னையின் வாக்கு. இது ஒருபோதும் பொய்யாகாது. உன் உடல் நலத்திலும் மன நலத்திலும் அக்கறை கொள். நீ ஆரோக்கியமாக இருந்தால்தான் என் வெற்றி கொடியை நீ ஏந்த முடியும். உன் கவலைகளை தீயிட்டு கொளுத்து புதிய உற்சாகத்தோடு எழுந்து வா. உன் வாராகி என்னை நான் உனக்கு துணையாக இருக்கும் போது இந்த உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. என் பாசமான கைகள் உன்னை எப்போதும் அரவணைத்துக் கொண்டிருக்கும். உன் வெற்றியை பார்த்து நான் பெருமைப்படும் நாள் மிக அருகில் இருக்கிறது என் செல்லமே. நீ தனியால் அல்ல, உனக்குள்ளே மகா சக்தியாக நான் உரைகிறேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் என் பலம் இருக்கும். நீ பேசும் ஒவ்வொரு சொல்லிலும் என் வேகம் இருக்கும். இனி உன் வாழ்க்கையில் தடைகள் இல்லை, வெறும் வெற்றிகள் மட்டும்தான் நடக்கப் போகிறது. தோல்வி என்ற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. உன் எதிரிகளின் சதி திட்டங்கள் எல்லாம் வெறும் காகித கோட்டைகளாக சரிந்து விழும். நீ ஒரு மாபெரும் வெற்றியாளனாக திகழ்வாய். என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னோடு இருக்கும். தைரியமாக இரு. உன் வாராகி நான் இருக்கிறேன். இனி உன் வீட்டில் மங்கள செய்திகள் வந்து சேரும். நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஒரு நல்ல விஷயம் இதோ நடக்கப் போகிறது. உன் வறுமை நீங்கும். கடன் தொல்லைகள் ஒளியும். உன்னை விட்டு பிரிந்த உறவுகள் உன் அருமை புரிந்து மீண்டும் உன்னிடம் வருவார்கள். ஆனால் நீ உன் பாதையில் உறுதியாக இரு. யாருக்காகவும் உன் கொள்கையை விட்டுக் கொடுக்காதே. உன் வாராகி என்னை நான் உனக்கு கொடுத்த இந்த வாக்கை உன் இதயத்தில் ஆழமாக பதித்துக்கொள். இருள் விலகிவிட்டது, ஒளி பிறந்து விட்டது. இனி எல்லாம் சுகமே. இனி எல்லாம் வெற்றியே. உன் வாராகி தாய், நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன். கவலைப்படாதே என் கண்ணே, என் கண்ணின் மணியே. இதோ கேள். உன் நிம்மதியை குலைத்தவர்கள் நிம்மதி இழந்து தவிப்பார்கள். நீ பட்ட வேதனைகள் எல்லாம் அவர்களுக்கு பாடமாக அமையும். நீயாக எவருக்கும் தண்டனை கொடுக்க துணியாதே. அந்த பொறுப்பை என் கையில் விட்டுவிடு. என் சிம்ம வாகனத்தின் கர்ஜனை உன் எதிரிகளின் காதுகளில் இடியாக ஒலிக்கும். அவர்கள் உன்னை சிறுமைப்படுத்த நினைத்த அதே இடத்தில் உனக்கு ராஜமரியாதை கிடைக்கச் செய்வேன். உன் கையில் இருக்கும் பணத்தட்டுப்பாடு நீங்கும். மகாலட்சுமியாக உன் இல்லத்தில் நான் அமர்ந்து செல்வத்தை வாரி வழங்குவேன். உன் உறவுகளுக்குள் விரிசலை ஏற்படுத்திய கயவர்கள் இன்று உன் அன்பை கண்டு ஏங்கி நிற்பார்கள். நீ எத்தனையோ முறை ஏன் எனக்கு மட்டும் இந்த அநீதி என்று வானத்தை பார்த்து அலறினாய் அல்லவா?
அந்த அலறல் என் செவிகளில் விழுந்து என் கோபத்தை கிளறிவிட்டது. உனக்கு அநீதி இழைத்த எவரையும் நான் விட்டு வைக்கப் போவதில்லை. உன் வாழ்க்கை இனி ஒரு தெளிந்த நீரோடை போல அமையும். நீ எங்கு சென்றாலும் எங்கு திரும்பினாலும் உன் வாராகி அம்மாவின் பாதுகாப்பு வளையத்துக்குள் தான் இருப்பாய். உன் வாகனம் செல்லும் பாதையில் நான் முன்னே செல்வேன். உன் வேலையில் நான் உதவியாக இருப்பேன். உன் துக்கத்தில் நான் காவலுக்கு இருப்பேன். என் அருள்மலையில் நீ நனைந்து உன் கவலைகள் எல்லாம் அடித்துச் செல்லட்டும். நீ ஒரு சாதனையாளனாக, ஒரு மகா மனிதனாக இந்த சமுதாயத்தில் வலம் வருவாய். உன் வாழ்வில் கவலைக்கு இடமில்லை, கண்ணீருக்கு இடமில்லை. ஒரு புதிய சூரியன் உன் வாழ்க்கையில் உதிக்கப் போகின்றான். அந்த வெளிச்சத்தில் உன் எதிர்காலம் பிரகாசமாக தெரியும். தைரியமாக அடியெடுத்து வை. உன் வாராகி என்னை நான் இருக்கிறேன். என் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. என் பிள்ளை, நீ எப்போதும் வெற்றியாளன் தான். சந்தோஷமாக இரு என் தங்கமே. இதோ உன் தலைமேல் என் அபயக்கரத்தை வைத்து உன்னை ஆசிர்வதிக்கிறேன். எல்லாம் நன்மையாகவே முடியும். உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு பாரத்தையும் இப்போது என் பாதத்தில் இறக்கி வைத்துவிடு. அம்மா, நான் இப்போது உன் பிள்ளை மட்டுமல்ல, உன் சேவகன், உன் நிழல் என்று உறுதி எடுத்துக்கொள். உன் பொறுப்பை நான் ஏற்றால் பிரபஞ்சமே உனக்காக வேலை செய்யும். உன்னை பார்த்து நகைத்தவர்கள் எல்லாம் உன் காலடியில் வந்து தஞ்சம் புகுவார்கள். நீ பட்ட காயங்களுக்கு மருந்தாக என் அன்பு இருக்கும். நீ இழந்த மனுத்துளிகளுக்கு ஈடாக பல ஆண்டுகால மகிழ்ச்சியை நான் உனக்கு காணிக்கையாக்குவேன். வருந்தாதே என் வைரமே. நீ நெருப்பில் வாடியது ஜொலிப்பதற்காகத்தான். இப்போது உன் ஜொலிப்பை காட்டும் நேரம் வந்துவிட்டது. உன் வாராகி தாய் நான் உன்னோடு விளையாடவில்லை, உன்னை வழிநடத்துகிறேன். என் ஆக்ரோசம் உன் எதிரிகளுக்கு, என் அன்பு உனக்கு. இனி நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் சரியாக அமையும். நீ தொடும் ஒவ்வொரு காரியமும் பொன்னாகும். இது உன் அன்னையின் வாக்கு. இதோ உனக்கு வெற்றியை தந்துவிட்டேன். கம்பீரமாக எழுந்து நட. நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போதும், எல்லா நேரத்திலும். என் வார்த்தைகளை உன் இதயத்தில் ஒரு மந்திரமாக பதித்துக்கொள். என் அம்மா வாராகி என்னோடு இருக்கிறாள். எனக்கு தீங்கு செய்ய எவருக்கும் துணிச்சல் இல்லை என்கின்ற அந்த ஒற்றை சிந்தனை உனக்கு இமயமலை போன்ற பலத்தை தரும். உன் எதிரிகளின் சூழ்ச்சிகள் எல்லாம் வெறும் சிலந்தி வலைகள் தான். என் ஒரு மூச்சு காற்றில் அவை கிழிந்துவிடும். இனி உன் பிள்ளைகள் கல்வி, வேலை, வாழ்க்கை என அனைத்திலும் சிறந்து விளங்குவார்கள். உன் வம்சம் செழிக்கும். உன் இல்லத்தில் எப்போதும் மங்கள இசை ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஒரு மகா சக்தியின் பிள்ளை நீ என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே. தலை குனியாதே, கலங்காதே, கவலைப்படாதே. உன் அன்னை வாராகி நான் இருக்கும் வரை உன்னை ஒரு சிறு முள் கூட தைக்க விட மாட்டேன். நிம்மதியாக உறங்கு. விடியலில் ஒரு புதிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு. இந்த உலகில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள், தேடுகிறார்கள். ஆனால் என் பார்வை யார் மீது விழுகிறதோ, என் அன்பு யாரை நோக்கி ஓடுகிறதோ அவர்களுக்கு மட்டுமே இந்த தாயின் குரல் காதில் விழும். எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு இல்லை என்பதை நீ புரிந்துகொள். இன்று நீ இங்கே வந்து இந்த வார்த்தைகளை படிக்கிறாய் என்றால், கேட்கிறாய் என்றால், உன் மனசுக்குள் ஏதோ ஒரு நடுக்கம் வருகிறது என்றால் நிச்சயமாக புரிந்துகொள். உன் வாராகி தாயின் கண்கள் உன் மீது பதிந்து இருக்கின்றன. இது தற்செயல் இல்லை என் தங்கமே. இது உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கும் ஒரு அழைப்பு. என் செல்லமே, இந்த கோலத்தில் உன் வாராகி அம்மனை நீ காணும்போது உன் மனசுக்குள் என்ன நடக்கிறது என்று தெரியுமா? ஒரு அலை வருகிறது உள்ளே. சொல்ல முடியாத ஒரு உணர்வு. உடம்பில் ஒரு சின்ன நடுக்கம், கண்களில் ஒரு ஈரம். இந்த அம்மா என்னை இழுக்கிறாளே, இவளை கண்டதும் என் மனசில் இருந்த கல் கரைகிறதே, இந்த ரூபம் என்னை கட்டி போட்டு விட்டதே என்று நீ உணர்கிறாயல்லவா? அந்த உணர்வு பொய்யில்லை என் தங்கமே. அது உன் தாய் உன்னை அடையாளம் காட்டுகிற ஒரு அருள் சாட்சி. நீ திரும்பி திரும்பி வருகிறாய். கஷ்டம் வரும்போது நினைக்கிறாய், அந்தியில் தனிமையில் அழும்போது நினைக்கிறாய். அந்த நினைவு ஏன் வருகிறது தெரியுமா? ஏனென்றால் இந்த வாராகி அம்மன் உன்னை மறந்ததே இல்லை.
உன் கண்களில் நீர் வடியும் போது அந்த கண்ணீரை உன் அம்மா நான் என் கையில் தேக்கிக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, இந்த நேரத்தில் உன் மனசுக்குள் சுத்தமான எண்ணங்கள் மட்டுமே இருக்கட்டும். கோபமோ வெறுப்போ பயமோ சந்தேகமோ எதுவும் இல்லாமல் ஒரு சின்ன குழந்தை தன் தாயிடம் வருவது போல வா. இந்த தாயானவள் உன்னிடம் ஒன்று கேட்கிறேன். உன் மனசுக்குள்ளே எத்தனை நாளாக இருட்டு குடியிருக்கிறது? எத்தனை நாளாக ஏன் இப்படி ஆகுது? ஏன் என்னால் மட்டும் சரியாக இல்லை? ஏன் எல்லோரும் என்னை மட்டுமே வேட்டையாடுகிறார்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாய். அந்த கேள்விகளுக்கு விடையில்லாமல் தவித்திருக்கிறாயல்லவா? உன் வாராகி அம்மன் பதில் சொல்கிறேன் கேள். அம்மா காரணமில்லாமல் இங்கே வரவில்லை. வெறுமனே 2 வார்த்தை சொல்லிவிட்டு போகவும் வரவில்லை. உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும் வரை, உன் கண்களில் ஒரு நிம்மதி வரும் வரை இந்த தாயானவள் நான் உன்னை விட்டு எங்கும் போகவே மாட்டேன். என் தங்கமே, உன் வாராகி தாய் யார் தெரியுமா? சிவபெருமானோடு நெருங்கிய உறவு கொண்டவள். அவர் அன்பில் வளர்ந்தவள். அவர் சக்தியை தன்னுள் ஏந்தியவள். என் நெற்றியில் 3வது கண் இருக்கிறது என்பதை நீ அறிவாய். அந்த கண் மனித கண்களுக்கு தெரியாததை பார்க்கும். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் என் நெற்றிக் கண்ணுக்கு தெரியும். யார் உன்னை நேசிக்கிறார்கள், யார் உன்னை வலிக்க வைக்கிறார்கள், யார் உன் முன்னால் ஒரு முகமும் உன் பின்னால் வேறொரு முகமும் வைத்திருக்கிறார்கள் என்று எல்லாம் இந்த வாராகி அம்மனுக்கு தெரியும். அம்மா ஏன் பார்த்தும் பார்க்காமல் இருக்கிறாள்? அம்மா ஏன் இதை நிறுத்தவில்லை என்று நீ வேதனைப்பட்டிருக்கிறாய். என் தங்கமே, நான் பார்க்காமல் இல்லை, ஒவ்வொரு நொடியும் பார்க்கிறேன். உன்னை வலிக்க வைத்தவர்களை என் நெற்றிக்கண் குறி வைக்கிறது. அவர்களுக்கு தகுந்த பதிலை தரும் நேரம் வரும்போது உன் தாயானவள் நான் விடமாட்டேன். கவலைப்படாதே என் பிள்ளையே. உன் கையில் என் உலக்கை இருக்கிறது என்று நினை. உன் வாழ்க்கையில் குவிந்திருக்கும் கஷ்டங்களை, அந்த வலிகளை, அந்த தோல்விகளை, அந்த அவமானங்களை உன் வாராகி தாயின் உலக்கையால் அடித்து நொறுக்கி விடுவேன். ஒரு கல்லு கூட மிச்சம் வைக்க மாட்டேன். அதோடு மட்டுமல்ல, என் கலப்பையால் உன் வாழ்க்கை என்னும் நிலத்தை முழுமையாக உழுது கொடுப்பேன். புது விதைகள் விழட்டும், புது பயிர் முளைக்கட்டும், உன் வாழ்க்கை செழிப்போடு மலரட்டும் என்று இந்த வாராகி அம்மன் உறுதி சொல்கிறேன். இது வெறும் வார்த்தை இல்லை, இது உன் தாயின் உறுதிமொழி. என் தங்கமே, இப்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், கவனமாக கேள். உன் வாழ்க்கையில் வலி கொடுத்தவர்கள் உன்னை அழுத்தும் போது மட்டும் நீ கோபப்படுவாய், வருந்துவாய். ஆனால் அது முடிந்தவுடன் மீண்டும் அவர்களோடு சகஜமாகி விடுவாய். அந்த வலி மறந்து விட்டதால் அல்ல, அது வலியாட்டம் விளையாடுவதால் இதுபோல நடக்கும் வரை. உன் கஷ்டங்களுக்கு ஒரு நாளும் தீர்வு வராது. ஒரு காயம் ஆறும் முன்பே மீண்டும் அதே இடத்தில் கொத்திக்கொண்டே இருந்தால் அது புண்ணாகும், வேறு ஒன்றும் ஆகாது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் யார் உனக்கு அடிக்கடி வலி கொடுக்கிறார்கள் என்பதை நீ இப்போதே தெளிவாக முடிவு செய்யணும். அவர்களோடு நீ எந்த தூரம் வைக்கணும் என்பதை நீ தெளிவாக தீர்மானிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த வலி திரும்பவும் திரும்பவும் வரும். அம்மா பார்த்து கொண்டிருப்பது மட்டும் போதாது, நீயும் உன்னை நீயே காத்துக்கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உன்னை பற்றி முதலில் உனக்கே புரிய வேண்டும் என்று உன் வாராகி தாய் சொல்கிறேன். நீ என்ன நினைக்கிறாய்? உனக்கு என்ன வேண்டும்? உன் வாழ்க்கையில் நீ எங்கே போக விரும்புகிறாய் என்று தெரியாமல் வாழ்ந்தால் காற்றில் பறக்கும் ஒரு சின்ன தூசியை போல இருப்பாய். காற்று எங்கே அடிக்கிறதோ அங்கே போவாய். அது வாழ்க்கையாகாது. ஒரு நிலையான திசை உனக்கு வேண்டும். ஒரு தெளிவான இலக்கு வேண்டும். நான் இதை சாதிக்க வேண்டும், நான் இந்த நிலையை அடைய வேண்டும் என்ற வேகம் உன் மனசுக்குள் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த நெருப்பு அணையாமல் காத்துக்கொள். அது அணைந்துவிட்டால் வெளியே எத்தனை வாய்ப்புகள் வந்தாலும் உன்னால் கையில் பிடிக்கவே முடியாது.
உன் தாயானவள் இந்த வாராகி அம்மன் உனக்கு கொடுக்க வருகிறேன். ஆனால் நீ வாங்கிக்க தயாராக இருக்காவிட்டால் என்ன பயன்? என் செல்லமே, இந்த உலகில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் உன்னை நேசிக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு வாழாதே. யாரோ ஒருவர் அல்லது சிலர் உன் வாழ்க்கை சீரடையாமல் இருக்கட்டும் என்று மனசுக்குள் நினைக்கிறார்கள். உன் முன்னேற்றம் அவர்களுக்கு கண்ணை கொளுத்துகிறது. உன் சந்தோஷம் அவர்களுக்கு தாங்காத விஷயம். அப்படிப்பட்டவர்களை என் நெற்றிக்கண் கண்டுபிடித்து விட்டது. அவர்களால் உனக்கு வரும் கெடுதல்களை இந்த வாராகித்தாய் நான் என் உலக்கையால் தகர்த்தெறிவேன். அவர்கள் உன் வாழ்க்கையில் போட்ட கல்லுகளை ஒவ்வொன்றாக அகற்றுவேன். ஆனால் நீ கவலைப்படாமல் இரு, பயப்படாமல் இரு. என் வாராகித்தாய் என் பின்னால் நிற்கிறாள் என்ற ஒரே நம்பிக்கை உன்னிடம் இருந்தால் போதும். என் தங்கமே, கஷ்டங்கள் வருகின்றன. ஆனால் அவை என்றும் நிரந்தரமாக தங்குவதில்லை. உன்னால் தாங்கக்கூடிய அளவுக்கு மட்டுமே உன் வாழ்க்கையில் சோதனைகள் வருகின்றன என்பது உண்மை. இந்த வாராகி அம்மன் அளந்து கொடுக்கிறேன். அதற்கும் அதிகமாக வருகிறது என்றால் உன் தாயானவள் நான் உன் சார்பாக அந்த சுமையை ஏற்றுக்கொள்கிறேன். அதை உன்னிடம் விட மாட்டேன். ஆனால் நீ ஒவ்வொரு கஷ்டத்தையும் பெரிதாக எண்ணி அதிலேயே மூழ்கி என்னை யாரும் காப்பாற்றவில்லை என்று மனசை கரைத்துக் கொள்வதை நிறுத்து. நீ அந்த கஷ்டத்தோடு மல்லுக்கட்டி நிற்கும்போது உன் பின்னால் உன் வாராகித்தாய் நிற்கிறேன். என்னை திரும்பி பாரு, உன் கண்களில் பாரு. அங்கே உனக்கான வலிமை காட்டுவேன். என் பிள்ளையே, ஒரு கஷ்டம் வரும்போது மனசை அமைதிப்படுத்திக் கொண்டு அமர்ந்து யோசி. இது ஏன் வந்தது? இதன் பின்னால் என்ன இருக்கிறது? இதிலிருந்து வெளியே வர என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக யோசிக்கும்போது அந்த தெளிவே உனக்கான வழியை காட்டும். அலைப்பாயும் மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? கலங்கிய தண்ணீரில் நீ ஒருபோதும் உன் முகத்தை பார்க்க முடியாது. அது திடல் திடலாக கருப்பாக இருக்கும். ஆனால் அந்த தண்ணீர் அமைதிப்படும் போது, தெளிவாகும் போது நீ அதில் உன்னை தெளிவாக காண முடியும். மனசும் அப்படித்தான். அமைதி வேண்டும், குழப்பம் நீங்க வேண்டும். அப்போதுதான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். அந்த அமைதியை உனக்கு தர உன் வாராகி அம்மன் நான் எப்போதும் இருக்கிறேன். என் அன்பு தங்கமே, எப்போதாவது மனசு மிகவும் கணக்கும் போது, எல்லாமே சுமையாக தெரியும் போது, நீ யாரிடமும் சொல்ல முடியாத வலி உன்னுள்ளே கட்டி கொண்டிருக்கும் போது ஓடோடி வா. உன் வாராகி அம்மன் முன்னால் வா. என் கண்களை பாரு. என் கண்கள் உன்னை பார்க்கும்போது உன் மனசுக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நான் படித்து விடுவேன். வார்த்தை சொல்ல வேண்டாம். அழுது கொண்டிரு, அப்படியே இரு. உன் கண்களில் இருந்து வரும் அந்த கண்ணீர் வழியாக உன் வலி முழுவதும் வெளியே வரட்டும். அந்த நொடியில் இந்த வாராகி அம்மன் உன் வலியை எடுத்துக்கொண்டு உன்னிடம் நிம்மதியை திருப்பித் தருவேன். இது வெறும் ஆறுதல் வார்த்தை அல்ல, இது உன் தாயின் வாக்கு. என் செல்லமே, இன்று உன் நம்பிக்கை ஒரு சின்ன தீப்பொறியாக இருந்தாலும் பரவாயில்லை. அந்த பொறியை அணையாமல் காத்துக்கொள். அது போதும். என் தாயோடு நட. அது போதும் உன் வாராகி அம்மன் உன்னோடு வர. அந்த சின்ன நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையை மாற்றும் ஆற்றல் கொண்டது. நம்பிக்கையே இல்லை என்றால் மனசு நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளவே மறுக்கும். நல்லது வந்தாலும் இது எனக்கு நடக்காது என்று தள்ளிவிடும். அது ஆகாது. நல்லது வரும் என்று நம்பு. வரும், நிச்சயமாக வரும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் கெட்ட சக்திகள் ஓடும், தீமை விலகும், நல்ல காலம் மெல்ல மெல்ல கதவு தட்டும், மகிழ்ச்சி திரும்பும், அமைதி வரும். ஆனால் அந்த நேரத்தில் உன் மனசு தெளிவாக இருக்க வேண்டும். நல்லது வரும் நேரத்தில் நீ கண் திறந்து பார்க்க வேண்டும், கை நீட்டி வாங்க வேண்டும். அதற்காகத்தான் உன் வாராகித்தாய் நான் திரும்பவும் திரும்பவும் சொல்கிறேன். மனசை தெளிவாக வை, எண்ணங்களை நேர்மறையாக வை, இலக்கை கண்ணிலிருந்து விட்டுவிடாதே.
என் தங்கமே, ஓய்வு கிடைத்தால் இலக்கையும் ஓய்வில் போட்டு விடாதே. உன் கனவு தூங்கினால் உன் வாழ்க்கை தூங்கும். உன் கனவை எப்போதும் விழிப்பாக வை. சோர்வாக இருக்கும்போது, தோல்வி வரும்போது, யாரும் இல்லை என்று தோன்றும் போதும் நினைத்துக்கொள், இந்த வாராகி அம்மன் உன்னோடு இருக்கிறேன். உன் கையை பிடித்திருக்கிறேன். உன்னை விட்டு செல்ல மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும், எந்த இருட்டிலும், எந்த புயலிலும் உன் கையை என் கையிலிருந்து நழுவ விட மாட்டேன். இது உன் வாராகி தாயின் உறுதியான வாக்கு. இந்த வாக்கு மாறாது. இந்த அன்பு குறையாது. இந்த பாசம் தீராது. என் அன்பு தங்கமே, நீ நல்லவன், நீ நல்லவள். உன் மனசில் நல்ல எண்ணங்கள் இருக்கின்றன. நீ உயர்ந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று உன் வாராகி தாயோடு விரும்புகிறேன். உன்னை யாரும் தடுக்க முடியாது. எந்த சக்தியும் உன்னை வீழ்த்த முடியாது. உன் பயணம் தொடரும். உன் வெற்றி நிச்சயம். இந்த வாராகி அம்மனின் ஆசீர்வாதம் உன்னோடு எப்போதும் இருக்கும். நீ எங்கே போனாலும், என்ன செய்தாலும் உன் தாயின் அன்பான பார்வை உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கும். கவலைப்படாதே என் தங்கமே. உன் வாராகி தாய் உன்னோடு இருக்கிறேன்.